ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 2வது பாப்பா பிரிக்யாக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. அதுதான் இன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ண போயிட்டுருக்கோம் ஹோட்டலுக்கு. வாங்க போகலாம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட், பர்த்டே அவுட்ஃபிட். நல்லா இருக்கான். ஓகே, வாங்க இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹோட்டல் போகலாம். பிரிக்யா, எல்லோரும் வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வேலூர் பார்பிக்யூ நேஷனுக்கு தான் போயிருந்தோம். லஞ்சுக்கு தான் போயிருந்தோம். 12 o'clock புக் பண்ணியிருந்தோம். எல்லோரும் போய் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டாங்க. நாங்களும் கரெக்டாக டைமுக்கு போயிட்டோம். என்னோடய பாப்பா பாருங்கள், ஒரே ஹாப்பியாக இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஃபீவர் இருந்ததுனால கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. ஃபீவர் இப்போ தான் அவளுக்கு நல்லா ஆச்சு. அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கா. எல்லோரும் ஜாலியாக போயிட்டு பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம். இது ஒரு புது விதமான ஒரு அனுபவம். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ரெகுலராக பிரியாணி, கேக்கு இதுதான் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருப்போம். எப்போவுமே நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு தான் இந்த மாதிரி ஹோட்டலில் போய் செலிப்ரேட் பண்ண சொல்லியிருந்தார். என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்த ஐடியா தான் இது. இது என்னோடய ஐடியா கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்டே இருந்தோம். டேஸ்ட்டெல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருந்தோம். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து தான் என்னன்னு தெரியல, எங்களுக்கு அவ்வளோவா சாப்பிட முடியல. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், இல்லை வீட்லேயே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய சேனலில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நான் எனக்காக போடலை, இது வந்து என்னோடய மம்மிக்காக போட்டுட்ருக்கேன். எங்கள் மம்மி வந்து வீடியோ எடுக்கிறதுனால அவங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். இதை நான் எடுக்க சொன்னேன் எங்கள் மம்மியை, அதனால் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கேன் நான். எங்கள் மம்மி அவ்வளோவா வந்து சிக்கன், மட்டன் இதெல்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். அதுலேயும் அவங்க சாப்பிடல, அதுலேயும் வச்சுட்டாங்க லைட்டாக. எல்லாமே ஒரு வழியாக சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்படியே சைடில் வந்து இந்த குலோப் ஜாமுன்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்ற பஃபெட் பண்ணும் போது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்ற பஃபெட்டில் போனோன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாவே இருக்காத மாதிரி, சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு. இந்த இதில் குலோப் ஜாமுன் நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீமும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அங்கே பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்ததுலேயே பிடிச்சது என்னென்னா பன்னீர் தாங்க எனக்கு பிடிச்சது. வேறு எதுவுமே பிடிக்கல, பன்னீர் மட்டும்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு. நல்லா செஞ்சுருந்தாங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து நாங்கள் டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபைனலாக ப்ரௌனி வச்சுருந்தாங்க. அது ப்ரௌனியாக என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. சரி எப்படி தான் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தால் அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ப்ரௌனி வந்து எப்போவுமே ஹோம் பேக்கர் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. கடையில் விற்கிற ப்ரௌனி எதுவுமே நான் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதில்ல, ஒன்று கூட நல்லா இல்லைங்க. நான் செய்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, உண்மையாகவே சொல்கிறேன். அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது எதுக்காக வைக்கிறாங்கன்னே தெரியல, ப்ரௌனின்னு பேர் வச்சு. என்னோடய பாப்பா பாருங்கள், ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வந்து டியூஸ்டே வந்துச்சு. அதனால் வந்து என்னோடய அக்கா பொண்ணு, என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டாங்க. 2 பேருமே அவங்க தங்கச்சி பர்த்டேக்காக 2 பேருமே லீவ் போட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். என்னோடய அக்கா பொண்ணு தனிஷா வந்து கிஃப்ட்டு அவளே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவளே வந்து அவங்க தங்கச்சிக்காக வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. என்னோடய அக்கா வந்து டைரெக்டாக ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தாங்க. நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, அது இல்லாமல் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் கட்டிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங்காக நம்ம வந்து கேக் கட் பண்ணலாம். ஒரே டயர்டுங்க, இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டோம். இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு தானே. சரி,
பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஒரு 3 நாள் ஷாப்புக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வேலையாக போனேன். அப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோங்க. சரி செட் ஆகுதா செட் ஆகாதுன்ற ஒரு மைண்டில் தான் போனேன். ஆனால் பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப செட் ஆகிடுச்சு. பிரக்யா பார்க்கலாமா என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கலாமா? ம் சொல்லு பார்க்கலாமா? சரி ஓகே ஓப்பன் பண்ணுவோம். பிடிச்சிருக்கா? ஃபுல்லாக ஒர்க்கு. இரு அம்மா காட்டுறேன். ஃபுல்லாக ஒர்க்கு. இந்த ட்ரெஸ் ஃபுல்லாக ஒர்க்கு இருக்குது ஃபுல்லாக. ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டால். ஃபுல் ஹேண்ட் வச்சு அழகாக இருக்குல்ல செல்லம். உனக்காக அம்மா தேடி தேடி வாங்கினேன். அதுக்கு இதுரா உனக்காக ஓனி கூட கொடுத்துருக்காங்கடா. இங்கே பாருங்க ஃபேண்ட்டில் கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அதுவும் பகல் டைமில் விட நைட் டைமில் தான் ரொம்ப வாவ் அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இதோட ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து 2700. நல்லா இருக்கா? இதை பிரக்யாவுக்கு போட்டு காட்டுறேன். யார் தங்கச்சி? யார் அக்கா? யார் தங்கச்சி? நீ தங்கச்சியா? பிரக்யா ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அக்ஷரா ட்ரெஸ் கூட சூப்பரா இருக்கு. மணி எல்லாம் போட்டிருக்காங்களா பிரக்யா? அப்படி நடந்து வா பார்க்கலாம். இங்கே வா இங்கே வா பிரக்யா. ஹாப்பி பர்த்டே. அப்படியா? இங்க வா. என்ன வந்திருக்கு? சரி உனக்கு என்ன வந்திருக்கு இன்னைக்கு? ஹாப்பி பர்த்டே. அப்படியா? ஹாய் சொல்லுங்கம்மா. இப்போ வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே கேக்கு கட் பண்ண போறோம். ஆமாவா? கட் வந்து வாடா. to you. Hey, buddy. Bala 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 bala. Happy birthday. இரு. Happy birthday to பாடு. you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. To you. அக்ஸ்பயர் பாப்பா பாட்டுரு. To you. Happy birthday to Happy பிரக்யா. Pragya. ஊதுமா பிரக்யா இரு. பிரக்யா ஊதுறோம். ஊது ஊது. வெரி குட். ஹாப்பி பர்த்டே. Happy birthday. Welcome. வெல்கம். இருக்கட்டும் அது விடு. வீட்டுக்கலாம். ஓகே கட் பண்ணலாம். அக்ஷய் கை பிடிச்சுக்க. ஏய் சேவல். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தரச்சல். வெரி குட். இது கட் கடி கடி கட். தரச்சலாம். இந்த பாப்பா கொட்டு. பாப்பா கொட்டு. அக்கா விட்டுறாங்க பாரு. ரொட்டிக்கோ அக்கா கிட்ட. தேங்க் யூ. அங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு. ஹாய். எனக்கு செகண்ட் பர்த்டே சொல்லு. இவனுக்கு வந்து செகண்ட் பர்த்டே. ஆமா என்னோட பாப்பா வந்து செகண்ட் பர்த்டே. நாங்க வந்து ஹோட்டல் போயிட்டு வீட்ல சிம்பிளா போயிட்டு அப்புறம் ஃபிஷ் எல்லாம் போட்டாங்க தானே. ஆமா ஆமா. நீ கட் பண்றியா? நீ கட் பண்ணு.
நானும் பாப்பா கை பிறகு துணியே தெரியல மேல டாப் தான் தெரியுது இரு பிறகு பாட்டு பாட்டு ஹாப்பி பர்த்டே பாட்டு வெரி குட் அம்மாக்கு தேங்க்யூ சாப்பிடு அதான் பண்ற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் ஊரில் இல்லாதனால நான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.